தேவயானி எடுத்துக்கிட்டா அவங்களுக்கும் நிறைய நீங்க பேசியிருக்கீங்க. அவங்களோட கெரியர்ல ரொம்ப முக்கியமான படம் சூரியவம்சம். தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் அது. சரத்குமார் சார் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான படம் அது. அந்த படத்துல ஒரு வேரியேஷன் அந்த கதாபாத்திரத்துக்கே இருக்கும். நிறைய வெரைட்டி இருக்கும் அந்த கேரக்டருக்கு அந்த படம் ஃபுல்லா. சோ அந்த படம் எப்படி இருந்துச்சு? அந்த விக்ரமன் சாரோட இயக்கத்துல அது எப்படி இருந்துச்சு? குழந்தைத்தனமாவே பேசுற சில கேரக்டர்ஸ் நம்ம பேசிட்டே வரும்போது ஒரு ஒரு பிரேக் வேற ஒரு ஜானர் நம்ம வந்து ட்ரை பண்றதுக்கான வாய்ப்பு வந்து விக்ரமன் சார் தான் கொடுத்தாங்க. ஆக்சுவலா தேவயானி மேம்க்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் பேசின படம் பெரிய இடத்து மாப்பிள்ளை. பெரிய எடுத்த மாப்பிள்ளை. அதுக்கப்புறம் வந்து பூமணி. ம். அதுக்கப்புறம் தான் சூரியவம்சம். ஸோ அப்போ வந்து சார் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா வந்து மெச்சூர்டா வரும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு நார்மல் காலேஜ் கோயிங் கேர்லா வந்தா கூட, செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் பேஸ் பண்ணி பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது வந்து சேலஞ்சிங்கா இருந்துச்சு. ஏன்னா அந்த டைம்ல வந்து நமக்கு அவ்ளோ பேஸ் வராது இல்லைங்களா? அந்த யங் ஏஜ்ல. அப்போ அது வந்து சேலஞ்சிங்கா எடுத்துட்டு அத பண்ணேன். அது ஒரு ஜானர். ஒரு சீரியஸ் டைப் ஆஃப் கேரக்டர்ஸ் பேச முடியுங்கிற ஒரு எனக்கு இது குடுத்தது அந்த படம் அந்த படம். சூரியவம்சம். அண்ட் விக்ரமன் சார் கூட நான் வந்து ஃபர்ஸ்ட் படம் வந்து புதிய மன்னர்கள் மோகினி மேம்க்கு பண்ணேன். அது நீங்க லீடஸ்ட்லயே பண்ணிட்டீங்க நீங்க ஆமா, முதல்லயே நீங்க. ஆமா. அதுக்கப்புறம் தான் இந்த படம். இந்த படத்துல எனக்கு வந்து டோட்டலா டிஃபரண்ட் ஜானர்ல போச்சு.